நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் அட்டகாசமா செம ஷாக்கோட நடந்து முடிஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு ஷாக்குனா, ஒரு ஈரக்கையை அப்படியே டிரான்ஸ்ஃபர்ல கொண்டு போய் வச்சீங்கன்னா ஒரு ஷாக் அடிக்கும்ல, அந்த அளவுக்கு ஒரு ஷாக். வாங்க இதுக்குள்ள இருக்கிற 6 மேட்சும் எப்படி நடந்து முடிஞ்சது, இதுல யாரு வின் பண்ணான்னு தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். இது நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் ரெவ்யூ எபிசோட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஷோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜே யூசோ வர்சஸ் ஓபாஃபெமி ஃபார் த கிங் ஆஃப் த ரிங். சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஜேயூசோ உள்ள வரும்போது மொத்த ரியாட் கிரௌடுமே செம்மையா ஈட் பண்ணி அவ்வளவு எனர்ஜியோட நம்ம ஜேயூசோவை வெல்கம் பண்ணாங்க. ஓபாஃபெமி சொல்லவே தேவையில்லை, அவரோட மொத்த என்ட்ரன்ஸுமே ஒரு மாஸ் சினிமா தான். பெல் அடிச்சதும் ஸ்டார்டிங்ல என்னமோ நம்ம ஜேயூசோ தான் ஒரு 4-5 அடியெல்லாம் அடிக்கிறாரு. பட் ஓபாஃபெமிக்கு ஏத்தாப்புல அதுக்கெல்லாம் சுத்தமா யூஸ் இல்ல. சரி, ரிங்குக்குள்ளதான் நம்மளால ஓபாஃபெமியை ஒன்றும் பண்ண முடியல, பேசாம ரிங்குக்கு வெளியே போய் அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஜேயூசோ வெளியே போறாரு. பின்னாடியே நம்ம ஓபாஃபெமியும் வெளியே வர, இந்த மாதிரி பெரிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான வீக்னஸ் இருக்கு. அதுதான் நம்ம ரிங் போஸ்ட். எவ்வளவு பெரிய மான்ஸ்டர் இருந்தாலும் சரி, அந்த ரிங் போஸ்ட் போய் மண்டை அடிச்சிருச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் அவங்க வீக் ஆயிருவாங்க. இது பிராக் லெஸ்னருக்கு பொருந்தும், இன்னைக்கு ஓபாஃபெமிக்கு பொருந்தி இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி அந்த ரிங் போஸ்ட்ல கொண்டு போய் ஓபாஃபெமி அடிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஜேயூசோட கைதான் மேல இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஓபாஃபெமி மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஜேயூசோவை போட்டு மொத்துன்னு மொத்திட்டு இருந்தாப்ல. ஜேயூசோவும் அப்பப்ப எஸ்கேப் ஆகி ஒரு 4-5 சூப்பர் கிக் போட்டு என்னென்னமோ ட்ரை பண்றான். பட் அது எதுவுமே சுத்தமா எடுபடல. அப்புறம் ஓபாஃபெமியை ரிங் கார்னர்ல வச்சு ஒரு ஸ்பியர், அதுக்கப்புறம் ஓடி வந்து மறுபடியும் ஒரு ஸ்பியர், உடனுக்குடன் 2 ஊசோ ஸ்பிளாஷ் போட்டு பின்ஃபால் பண்றாரு. ஆனா கிக் அவுட். அதுக்கப்புறம் நம்ம கந்தர் மாதிரி ஸ்லீப்பர் ஹோல்ட் எல்லாம் போட்டு ட்ரை பண்றாரு. அதுல இருந்து எந்திரிச்சு ஜெய்சோ மொத்தமா தூக்கி வீசிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெய்சோ அழகா தூக்கி தன்னோட ஸ்மாக் ஃபால் ஃப்ரம் கிரேஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் நியூ கிங் ஆஃப் த ரிங் ஓபாஃபெமி. நம்ம ஸ்மாக் டவுனோட ஜெனரல் மேனேஜர் நிக் ஆல்டஸ் தான் அந்த கிரவுன் எடுத்துட்டு வந்து ஓபாஃபெமி கையில கொடுக்குறாரு. கிரவுன் வாங்கின கையோட நம்ம ஓபாஃபெமி ஒரு ப்ரோமோ கட் கொடுக்குறாரு. அதோட மொத்த கிரக்ஸ் இது வரைக்கும் ரூலரா இருந்தனா இப்ப கிங்கா மாறிட்டேன்னு சொல்றாரு. நம்ம ஓபாஃபெமிக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், தயவு செஞ்சு நம்ம ரோமன் ரெயின்ஸை சம்மர் ஸ்லாமுக்கு சூஸ் பண்ணா நல்லா இருக்கும். அது சரி, அப்ப நம்ம பிராக் லெஸ்னர் உள்ள இன்டர்ஃபியர் பண்ணலையா? அப்ப தலைவனுக்கு சம்மர் ஸ்லாம்ல மேட்ச் இல்லையா? ஓவரால் இது உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்ச் தான். பட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது ஏதோ ஒரு வகையில நம்ம பிராக் லெஸ்னர் உள்ள வருவாருன்னு நினைச்சோம். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாம ஒரு கிளியரான மேட்சா இது முடிஞ்சது. என்னதான் இந்த மேட்ச்ல ஜெய்சோ தோத்தே இருந்தாலும் அவர் ஒரு வீக்கான பிளேயர் மாதிரி காட்டாம முடிஞ்ச அளவுக்கு அவரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஓபாஃபெமியோட மான்ஸ்டர்ங்கிற லெவலையும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அடுத்தது லிவ் மார்கன் வர்சஸ் இயோ ஸ்கை ஃபார் குயின் ஆஃப் த ரிங். ஆக்சுவலா இவங்க 2 பேருக்குமே முன்னாடி எல்இடி ஸ்கிரீன் வழியா வெளியே வந்தது நம்ம டான் ஹியூசன். தலைவன் ஒரு 30 செகண்ட் இந்த ஊரை பத்தி தாம் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் லிவ் மார்கன் உள்ள வராங்க. லிவ் மார்கன் நேரடியா டான் ஹியூசன் கிட்ட போய், நீ டாமினிக் மிஸ்டரியோ கிட்ட பணம் திருடிட்ட, அந்த பணத்தை நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ண. உனக்கு பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலா வேற ஒன்னு தரேன்னு சொல்லி யூ ஆர் கஸ்னு அந்த பொண்ணுக்கு சாப விட்டுட்டாரு. உடனே லிவ் மார்கன் பயங்கரமான டென்ஷன் ஆகி டானோசனுக்கு பலார்னு ஒரு அப்ப விட்டுட்டு ரிங்குக்கு போறாங்க. ஆனா பாவம் நம்ம செல்லத்துக்கு அவன் சாபம் கொடுத்தா என்ன நடக்குங்கிறத தெரியாம போச்சு. அடுத்தது நம்ம கலர் கோழி குஞ்சு இயோ ஸ்கை நல்ல சமத்தான புள்ளையா ரிங்குக்குள்ள வராங்க. இந்த மேட்சே ஒரு பயங்கரமான ஸ்லோ பர்னர் தான். அதே மாதிரி இந்த மேட்ச் ரொம்பவே லென்த்தா இருந்துச்சு. இந்த மேட்ச் முழுமையா பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்ச் தான். பட் ஸ்டில் என்னமோ ஒரு ஹிட் ஃபேக்டர் மட்டும் மிஸ் ஆச்சு. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி சண்டை போட்டு நம்ம பார்த்திருக்கோம். அந்த மேட்சஸ்ல சும்மா வேற லெவல்ல இருக்கும். சோ அந்த மேட்சோட எக்ஸ்பெக்டேஷனோட இந்த மேட்ச் பார்க்கும்போது என்னமோ ஒரு பாயிண்ட் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேட்ச் முழுக்கவே நம்ம இயோ ஸ்கைக்கு என்னமோ ஒரு கால்ல அடிப்பட்ட மாதிரி தான் காட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம லிவ் மார்கனுமே இயோ ஸ்கையோட அந்த பர்டிகுலர் காலையை தான் பிடிச்சி எல்லா லாக்குமே போட்டுட்டு இருந்தாங்க. பட் மேட்சோட கடைசியில லிவ் மார்கனோட அடியை அப்படி இப்படின்னு சமாளிச்சு அவங்களை தூக்கி ரிங்கோட கார்னர் டாப்ல வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளை போடுறாங்க. உடனுக்குடன் தன்னோட ஸ்மாக் மூன்சால் போட்டு பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் நியூ குயின் ஆஃப் த ரிங் இயோ ஸ்கை. இவங்களுக்கும் நம்ம ஸ்மாக் டவுனோட ஜெனரல் மேனேஜர் தான் அந்த கிரவுனை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த கிரவுன் வாங்கின இயோ ஸ்கை சுத்தமா டைம் வேஸ்ட் பண்ணாம, நான் சம்மர் ஸ்லாம்ல என்னோட ஆப்போனண்டா உன்னதான் சூஸ் பண்றேன்னு லிவ் மார்கனை அப்பயே கை காட்டிட்டாங்க. ஆதலால் இது ஒரு சஸ்பென்ஸ் நினைச்சு நம்ம 2-3 வாரம் வெயிட் பண்ண தேவையே இல்ல. சம்மர் ஸ்லாம்ல இட்ஸ் கோனா பி லிவ் மார்கன் வர்சஸ் இயோ ஸ்கை ஃபார் விமன் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். அடுத்தது செத் ராலின்ஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கர் இன் a ஸ்டீல் கேஜ் மேட்ச். நம்ம செத் ராலின்ஸ் இந்த ஸ்டீல் கேஜுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம மளிகை கடைக்கு போய் 2 கிலோ தக்காளி 3 கிலோ வெங்காயம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி ரிங்கு கடையில் இருந்து ஒரு 5 சேரு 2 டேபிள் ஒரு 10 கெண்டோ ஸ்டிக்கை தூக்கி உள்ள போட்டுட்டு தான் தலைவன் கேஜுக்குள்ளேயே போறான். அதே மாதிரி நம்ம பிரான் பிரேக்கர் சும்மா இல்ல, அவரும் உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு டஸ்ட்பின் 2 சேரு 4-5 கெண்டோ ஸ்டிக்னு எடுத்துட்டு தான் உள்ள ப்ரிப்பேர்டா போறாரு. பெல் அடிச்சல இருந்து இந்த மேட்ச் முழுக்க பயங்கரமான ஆக்ஷன் பேக்ட். சும்மாலாம் சொல்லக்கூடாது. சேரு டேபிள் கெண்டோ ஸ்டிக்
ஸ்டிக், அந்த கேஜ்னு சொல்லி எல்லாத்தையுமே பயங்கரமா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீல் கேஜுக்கே ஏத்த ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதுதான் கேஜுக்கு மேல ஏறி உட்காந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது. அதுவும் இதுல நடந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல நம்ம பிரேக்கர் கேஜ் மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஜெத்ரோன்ஸ் கரெக்டா ரிங்கோட கார்னர்ல ஏறி நின்னு அவர் அப்படியே தலையை புடிச்சு அங்கிருந்து ஒரு சூப்பர் பிளக்ஸ் கரெக்டா கீழே டேபிள் இருக்கு, அந்த டேபிள் மேலேயே விழுகுறாங்க. பாவம் இந்த ஸ்பாட் போட்டு முடிச்ச உடனே பிரேக்கரோட இந்த இடத்துல கட் ஆயிருச்சு, பயங்கரமா ப்ளீட் ஆயிட்டு இருந்தாரு. ஆனா அந்த சிச்சுவேஷன்லயே டப்புன்னு எந்திரிச்சு ஜெத்ரோன்ஸ் புடிச்சு அடிச்சு ஸ்பியர் போட்டாரு. அதுவும் எப்படி, ரெண்டு சைடு ரோப்லயுமே 2 டைம் பவுன்ஸ் ஆயிட்டு வந்து ஒரு சூப்பர் ஸ்பியர் கொடுக்குறாரு. அவ்வளவுதான்டா மேட்ச் முடிஞ்சதுன்னு பார்த்தா அப்பையும் கிக் அவுட். சரி இவனுக்கு மறுபடியும் ஒரு ஸ்பியர் போடுவோம்னு சொல்லிட்டு பிரான் பிரேக்கர் கார்னர்ல இருந்து ஓடி வராரு. ஜெத்ரோன்ஸ் அழகா விலகி அவர் அப்படியே டேபிள் மேல தள்ளி விட இவர் டேபிள உடச்சுக்கிட்டு விழுகிறாரு. உடனுக்குடன் அவனை இழுத்து ஒரு பெடிகிரி அப்படியே கையோட ஒரு கர்ப் ஸ்டாம்ப் போட்டு பின்ஃபால் பண்றாரு. பார்த்தா கிக் அவுட். இந்த சீக்வன்ஸை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும், பிரில்லியன்ட். அதுக்கப்புறம் நம்ம பிரான் பிரேக்கருக்கு சும்மா கர்ப் ஸ்டாம்ப் போட்டா பத்தாதுன்னு ரிங்குக்கு மேல ஏறி நின்னு ஜம்ப் பண்ணி ஒரு கர்ப் ஸ்டாம்ப் போட்டு பின்ஃபால் பண்றாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் செத் ராலின்ஸ். ரெஸ்லர்ஸ், உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு இது ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ராண்டி ஆர்டனோட ஏர்லியர் டைம்ல ராண்டி ஆர்டன் வர்சஸ் மிக் ஃபோலி இன் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டம் டேக் இருக்குல்ல, அதெல்லாம் கீழே போட்டு அது மேல ராண்டி ஆர்டன் ஆர்கேவெல்லாம் போடுவாரு. அவர் முதுகுல அத்தனை பின் குத்தி இருக்கும். ஆனா அந்த மேட்ச்ல ஆக்சுவலா ராண்டி ஆர்டன் தோத்து தான் போயிருந்தாரு. பட் அந்த மனுஷன் தோத்தே போயிருந்தாலும் அவரோட கமிட்மெண்ட், அவரோட எஃபர்ட், அவரோட டெடிகேஷனை பார்த்து அந்த மொமெண்ட்ல இருந்தா ராண்டி ஆர்டன் உண்மையிலேயே ஒரு பிளேயரா புஷ் பண்ணாங்க. சோ ப்ரோ ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் சில மேட்ச்ல நீங்க தோக்கலாம், ஆனா அந்த மேட்ச்ல தான் உங்களை ஒரு பாயா இருந்து உங்களை மேனா மாத்துவாங்க. ஐ மீன் ஒரு நார்மல் பிளேயர்ல இருந்து ஒரு ஸ்டாரை டெவலப் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரான் பிரேக்கரோட அந்த பிளாஷ் பாயிண்ட் இந்த மேட்ச் தான் நான் நம்புறேன். ஓவரால் இது ஒரு செம்மையான மேட்ச். Please don't miss it. அடுத்தது ட்ரிக் வில்லியம்ஸ் vs ரிக்கி செயின்ஸ் ஃபார் USA சாம்பியன்ஷிப். ரெண்டு பேருமே ரிங்குக்குள்ள ப்ராப்பரா வந்து பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரிக்கி ஸ்டெயின் அவரோட அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்க எத்தனை பேர் இதை கவனிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. மேட்சோட ஒரு பாயிண்ட்ல கரெக்டா ட்ரிக் வில்லியம்ஸ் கார்னர்ல இருப்பாரு. இந்த ரிக்கி செயின் அவரை பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது இவர் எல்லாத்திலிருந்து எஸ்கேப் ஆவாரு. கடைசியில் நக்கலா ரிக்கி செயின்ஸை பார்த்து அவரோட இடுப்பு ஆட்டுவாரு. இது ஒரு மிகப்பெரிய பாக்ஸிங் லெஜெண்டுக்கு ட்ரிபியூட்டா கொடுத்தது. யாரு தெரியுமா? முகமது அலி. அந்த மனுஷன் தான் யாரோ ஒருத்தர் பஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி கார்னர்ல எஸ்கேப் ஆகி அவர் பயங்கரமா மார்க் பண்றாரு. அந்த ஒரு சீனை லைட்டா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச்ல ட்ரிக்கு சப்போர்ட்டா அந்த செலிபிரிட்டி லில்லியாட்டி ரிங் சைடுல தான் இருக்காரு. ஆனா இந்த லில்லியாட்டி இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு ரிக்கி செயின் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால மனுஷன் ஸ்மார்ட்டா ஒரு ஐடியா பண்ணாரு. என்ன தெரியுமா? அழகா ரிங்கு கவுட்டர்ல போய் அந்த லில்லியாட்டி கையில ஒரு ஸ்டிக் இருந்துச்சு, அந்த ஸ்டிக்கை புடுங்கி ஸ்டீல் ஸ்டெப் டமார் அடிச்சுட்டு மனுஷன் கீழே படுத்துட்டாரு. சோ ரெஃபரி திரும்பி பார்க்கும்போது நம்ம எடிக்குரியோ பண்ணுவார்ல, சேர் எடுத்து தரையில அடிச்சுட்டு அப்புறம் கையில கொடுத்து இவர் படுத்துருவாரு. அதே மூவ் தான் யூஸ் பண்ணிருக்கான். இதை பார்த்தோன்னே ரெஃபரி என்ன பண்ணுவாரு? டே நீ வெளியிருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கியா, நீ கெட் அவுட் சொல்லி அந்த லில்லியாட்டி அனுப்பிட்டாங்க. ஆக மொத்தம் ஒரே மேட்ச்ல நம்ம முகமது அலி, நம்ம எடிக்குரியோ ரெண்டு பேருக்கு ட்ரிபியூட் கொடுத்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் இந்த மேட்ச் நடந்திருக்கும். ஆனா ரெண்டு பேருமே பயங்கரமான ஈக்குவலா பிளே பண்ணானுங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வேவ்ல இருந்து பக்காவா செட் ஆச்சு. எல்லா மூவ் செட்டுமே சும்மா சூப்பரா எக்ஸிக்யூட் ஆச்சு. கடைசியில நம்ம ரிக்கி செயின்ஸ் அவரோட மூவ் டாப் ரோப் டிடிடி போடலான்னு ட்ரை பண்றாரு. ட்ரிக் வில்லியம்ஸ் அழகா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்து தன்னோட ஸ்மாக் ட்ரிக் ஷாட் போட்டு பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் அண்ட் ஸ்டில் USA சாம்பியன் ட்ரிக் வில்லியம்ஸ். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரிக்கி செயினால அந்த தோல்வியை ஏத்துக்க முடியல. அதனால ட்ரிக் வில்லியம்ஸ் அட்டாக் பண்ணலான்னு உள்ள வராரு. ஆனா லில்லியாட்டி ரிங்குள்ள வந்து நம்ம ரிக்கி செயினை தடுத்துட்டான். தடுத்தது மட்டும் இல்லாம அவரை பிடிச்சி அட்டாக்கும் பண்ணான். என்ன அட்டாக் தெரியுமா? நம்ம ராக் போடுவார்ல, பீப்புள்ஸ் எல்போ, அதை எக்ஸிக்யூட் பண்ணான். ஆக மொத்தம் 3 ட்ரிபியூட். பலே பலே. சோ டெக்னிக்கலா இவங்களோட ரைவல்ரி இன்னும் முடியல, இன்னும் கண்டினியூ ஆக தான் போகுது. அப்ப நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி சம்மர் ஸ்லாம்ல ட்ரிக் வில்லியம்ஸ், ரிக்கி செயின்ஸ் அண்ட் கார்மெலோ ஹேஸ்க்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கலாம். அது இன்னும் பலே பலே. அடுத்தது டிஃபனி ஸ்டாடன் vs ஜேட் கார்கில் ஃபார் விமன் USA சாம்பியன்ஷிப். நான் இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஜேட் கார்கில் தன்னோட ஸ்கில்ல பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. என்ன 2-3 வாரத்துக்கு முன்னாடி அவங்களோட விக்கு கலந்து போச்சு. மண்டையில் இருக்கிற விக்கு வேணா கலந்து இருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் தான் தலைவிக்கு மண்டைக்குள்ள இருக்கிற மூளை ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதுல இருந்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமா தெரியுது. ரிங்குக்குள்ள அவங்களோட கேரக்டர் ஒர்க்கை செம்ம ஸ்மார்ட்டா பிளே பண்றாங்க. ஓவரால் இது ஒரு செம்மையான ஆக்ஷன் பேக்ட் மேட்ச். லிட்டரலா இந்த மேட்ச்ல எனக்கு ஜேட் கார்கில் என்னமோ காட் ஆஃப் தண்டர் தார் மாதிரி ஃபீல் ஆனாங்க. பாவம் நம்ம டிஃபனி ஸ்டாடன் தான் என்னென்னமோ மூவ்செட் ட்ரை பண்றாங்க. பட் ஜேட் காரோட அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் பவர் முன்னாடி இவங்களோட மூவ்செட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இந்த மேட்ச்ல முக்காவாசி டைம் நம்ம ஜேட் கார்கில் தான் அப்பர் ஹேண்ட்ல இருந்தாங்க. இந்த மேட்ச்ல பின்ஃபால் பண்ணும்போது ஒரு சின்ன பாட்ச் நடந்துச்சு. பட் பரவாயில்ல, நம்ம அதை மன்னிச்சு விட்டுறலாம். ஏன்னா ஓவரால் மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால சின்ன சின்ன மிஸ்டேக் இஸ் ஓகே டு பி இக்னோர்ட். அப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த பிஃபேப் மிஷின் உள்ள வந்து இன்டர்ஃபியர் பண்றாங்க. எப்படியாச்சும் சீட் பண்ணி
ஜேட் கார்கில் ஹெல்ப் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா டிஃபனிக்கு சப்போர்ட்டா நம்ம செல்சி கிரீன் உள்ள வந்து இவங்க 2 பேத்தையுமே அடிச்சு தள்ளுறாங்க. இதை பார்த்து நம்ம ஜேட் கார்கிலுக்கு பயங்கரமான கோபம். செல்சி கிரீனோட மண்டையை புடிச்சு அப்படியே ரிங்குல தூக்கி வீசுறாங்க. இந்த குழப்பமெல்லாம் நடந்துட்டு இருக்கிற டைம்ல நம்ம யூஎஸ்ஏ சாம்பியன்ஷிப் கரெக்டா ரிங்கோட கார்னர்ல இருக்கு. கரெக்டா நம்ம ரெஃபரி செல்சி கிரீனை போய் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இந்த மொமெண்டத்துல நம்ம அந்த பெல்ட் எடுத்து டிஃபனி ஸ்டார்ட்னை அடிச்சிடலாம்னு சொல்லி ஜேட் கார்கில் வராங்க. கரெக்டா அவங்க பெல்ட் எடுக்கும்போது அந்த பெல்ட்டை வேற ஒரு கை வந்து எடுக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம சார்லட் ஃபிளேயர். பெல்ட் எடுத்தது மட்டும் பார்த்தாம ஜேட் கார்கில் மண்டையிலே நம்ம ஆறுன்னு ஒரு அடி. அவ்வளவுதான், ஜேட் கார்கில் பிளாட். அதுக்கப்புறம் டிஃபனி ஸ்டார்டன் தன்னோட ஸ்மாக் பிரிட்டியஸ் மூன்சால் போட்டு பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் அண்ட் ஸ்டில் விமன் யூஎஸ்ஏ சாம்பியன் டிஃபனி ஸ்டார்டன். அப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி சம்மர் ஸ்லாம்ல ஜேட் கார்கிலும் சார்லட் ஃபிளேயர் மேட்ச் போட போறாங்க போல. அப்போ யூஎஸ்ஏ சாம்பியன் டிஃபனியோட நிலைமை யாருக்கு தெரியும்? நம்ம மொட்டமாமா அதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாரு. அடுத்தது த மெயின் இவென்ட் கந்தர் vs சேமி ஜெயின் vs கோடி ரோட்ஸ் ஃபார் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் இன் a triple threat மேட்ச். என்ன சேமி, முழுக்க நம்ம அரபு சேக்கு மாதிரியே காஸ்டியூம்ல உள்ள வந்திருக்க, பல்லையாளியா நீ? ஆக்சுவலா இதுதான் சேமி ஜெயினோட 10வது டைட்டில் ஷாட் கிடைக்கிற மேட்ச். இந்த மேட்ச் ஆக்சுவலா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானே ஒரு நிமிஷம் அவர் மேல பாவப்பட்டு இன்னைக்கு இந்த மனுஷன் பெல்ட் ஜெயிச்சா நல்லா இருக்குமே ஃபீல் பண்ணேன். 10வது டைட்டில் மேட்ச். ஆக்சுவலா இந்த பாயிண்ட் வர்றதுக்கு இந்த மனுஷனுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கந்தர் கோடி ரோட்ஸ்ல ப்ராப்பரா உள்ள வந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எப்பயும் போல இந்த மேட்ச்ல முக்காவாசி டைம் அப்பர் ஹேண்ட்ல இருந்தது நம்ம கந்தர் தான். சேமி ஜெயின் தான் பாவம் ரிங்குக்குள்ள வராரு. ஆனா வந்த வேகத்திலேயே அவருக்கு ஒரு அடியை போட்டு ரிங்குக்கு வெளியே நம்ம கந்தர் தள்ளி விட்டுறான். வரான், அடி வாங்குறான், வெளியே போறான், வரான், அடி வாங்குறான், வெளியே போறான். அது போக இது ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வரையா, அதனால கவுண்ட் அவுட் ப்ராப்ளம் கிடையாது. சோ ரிங்குக்கு உள்ள வெளியானு 2 இடத்துலயுமே மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கோடி சேமி ஜெயினை புடிச்சு ஒரு பிரெயின் பஸ்டர் போட்டு பின்ஃபால் பண்றாப்ல. ஆனா இந்த பின்ஃபாலை தடுக்கிறதுக்காக நம்ம கந்தர் கழுகு மாதிரி பறந்து வராரு. அந்த கழுகு இல்ல, அப்படியே பறந்து வந்து இவங்க 2 பேருக்கு மேலே விழுந்து பின்ஃபாலை தடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உடனுக்குடன் 2 பேத்துக்குமே மாத்தி பவர் பாம். அப்புறம் சேமி ஜெயினுக்கு 2வது பவர் பாம் போடலான்னு தூக்கும் போது அதை அப்படியே மெக்சிகன் டிஸ்ட்ராயரா கன்வெர்ட் பண்றாரு. அந்த மொத்த சீக்வென்ஸ்மே வேற லெவல். நம்ம கோடி தன்னோட ஸ்மாக் போட்டு பின்ஃபால் பண்ணலான்னு பார்த்தா ரிங்குக்கு வெளியே சேமி ஜெயின் நின்னு ரெஃப்ரி காலை பிடிச்சி இழுக்கிறாரு. சரி, சேமி ஜெயின் ரிங்குள்ள வந்து ஸ்மாக் போட்டு பின்ஃபால் பண்ணலான்னு பார்த்தா கோடி ரெஃப்ரியோட காலை வெளியிருந்து பிடிச்சி இழுக்கிறாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம கந்தர் தேர்ட் வீலா மாறிட்டாரு. எல்லாத்தோட போக்கஸுமே கோடி அண்ட் சேமி மேலதான் இருந்துச்சு. ரிங்குக்கு வெளியே சேமி ஜெயின் ஓடி வராரு. நம்ம கோடி ரோட்ஸ் அவர் அப்படியே தூக்கி வீசுறாப்புல கமெண்டேட்டர்ஸ்க்கு உடச்சிட்டு கீழே விழுகிறாரு. ஒரு கமெண்டேட்டர்ஸ்க்கு நம்ம சேமி ஜெயின் உடச்சிட்டாப்ல. இன்னொரு கமெண்டேட்டர்ஸ் சும்மா இருந்தா எப்படின்னு சொல்லி கந்தர் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் பிடிச்சி 2 பவர் பாம் அந்த டெஸ்க் மேலேயே போடுறாரு. இப்போ கோடி ரோட்ஸ் இன்னொரு டெஸ்கே உடச்சிட்டாப்ல. அதுக்கப்புறம் நம்ம கோடி ரோட்ஸ் தூக்கி ரிங்குள்ள போட்டு தன்னோட ஸ்லீப்பர் ஹோல் போடுறாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு கந்தரையும் சேர்த்து பாடி லிஃப்ட் பண்ணி டமார்னு கீழே உட்காரும் போது நம்ம கந்தர் ஸ்லீப்பர் ஹோல் விட்டுட்டான். அப்பாடான்னு மூச்சு விட்டா திடீர்னு பேய் மாதிரி எந்திரிச்சு உட்காந்து மறுபடியும் கோடி ரோட்ஸ் பிடிக்கிறான்னா. இந்த வீடியோ வேற நைட் 2:30 மணிக்கு எடுத்துட்டு இருக்கேன். பேய்னு வேற டைலாக் பேசிட்டு இருக்கேன், விளங்கிரும். ஆனா இந்த டைம் ஸ்லீப்பர் ஹோல் போடும்போது கோடி ரோட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபெயிண்ட் ஆயிட்டாரு. ரெஃப்ரியும் சரி முடிஞ்சிருச்சு போல, கையை தூக்கி விடலாம், இந்த கை கீழே விட்டுட்டானா மேட்சை முடிச்சிடலான்னு கையை தூக்கி கீழே விடுறாரு. கரெக்டா கீழே போய் கிரவுண்ட் அடிக்கும் போது சேமி ஜெயின் பறந்து வந்து செந்தில் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டாரு. எப்படி சந்திரமுகி மூவி லிங்க் பண்ணா, ஐயோ இதுவும் பேய் படமா, ராரா சரசுகுராரா. இப்ப கோடி ரோட்ஸ் ஃபிளாட் ஆயிட்டாரு. நம்ம சேமி ஜெயின் கந்தர் அடிச்சு தன்னோட ஸ்மாக் ஹலுபா கிக் போட்டு பின்ஃபால் பண்றாரு, கிக் அவுட். ஒரு பாயிண்ட்ல நம்ம சேமி ஜெயின் கந்தருக்கு ஸ்லீப்பர் ஹோல் போட்டுட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு நம்ம கோடி ரோட்ஸ் குடுகுடுன்னு உள்ள ஓடி வந்து 2 பேர்த்தையுமே புடிச்சு கிராஸ் ரோட்ஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் சேமி ஜெயினுக்கு 2வது கிராஸ் ரோட்ஸ் போடுறதுக்கு கரெக்டா நிக்கிறாரு. சேமி ஜெயின் அழகா குமிஞ்சு ஒரு ரோல் ஓவர் பண்ணி பின்ஃபால் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மேட்சோட வின்னர் நியூ WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் சேமி ஜெயின். லிட்ரலா சேமி ஜெயின் பின்ஃபால் பண்ணும்போது என்னோட மொத்த ரியாக்ஷனுமே இப்படித்தான் இருந்துச்சு. ஒரு 5 செகண்டுக்கு எனக்கு மைண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுச்சு. அப்படி ஒரு கூஸ்பம்ப். ஏன்னா சேமி ஜெயின் சண்டை போறதெல்லாம் நான் ஆக்சுவலா என் கண்ணால பாத்திருக்கேன். நான் டொரண்டோல ஹவுஸ் ஷோ பார்க்கும்போது அந்த மனுஷன் அந்த மொத்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு எமோஷனலா பேசினான்னு எனக்கு தெரியும். WWE கனடா ஒரு ஊராவே மதிக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம், நீங்க இந்த ஸ்டேடியத்தை ஃபில் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவரு கெவின் ஓவன்ஸ் பேசும்போது அந்த ஸ்டேடியம் எந்த அளவுக்கு எமோஷனலா ஃபீல் பண்ணுச்சுங்கிறத நான் பார்த்திருக்கேன். ஸோ பர்சனலாவே எனக்கு சேமி ஜெயின் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அவரை பிடிக்கும். அந்த மனுஷன் ஏதாச்சும் ஒரு டைம்ல பெல்ட் ஜெயிச்சிட மாட்டாரா நான் ஏங்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அவர் ஜெயிப்பார்னு நான் சொப்பனத்திலேயே கண்டதில்ல போனே. பாருங்க, நான் பேசும்போது எனக்கு ஆக்சுவலா கூஸ் பம்ப் ஆகுது. ஃபைனலி a well deserving champion. ரெஸ்லஸ் ஷோ முழுக்கவே ரொம்ப கம்மியான ஆட்ஸ். சேமி ஜெயினோட கையில ஒரு சாம்பியன்ஷிப், அதுவும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். 6 மேட்ச்ல 5 மேட்ச்ல எந்த வகையான ஒரு இன்டர்ஃபியரன்ஸுமே கிடையாது. டேய் என்னடா நடக்குதுங்க? யோ மொட்டமாமா, எல்லாமே நல்லா போகுதியா? தயவு செஞ்சு இந்த ஸ்மாக் டவுனை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எப்படியாச்சும் காப்பாத்திரியா? இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எனக்கு WWE பார்க்கும்போது ஒரு ஒளி தெரியுது. அது மட்டும் இல்லாம
ஒரு மேட்ச்ல எவனாச்சும் இன்டர்ஃபியர் பண்ணா என்னடா இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு தோணுது. இப்ப மேட்ச்ல எவனுமே இன்டர்ஃபியர் பண்ணலடா, என்னடா எவனுமே இன்டர்ஃபியர் பண்ணலன்னு சொல்லி அதுவும் ஃபீலிங்கா இருக்கு. இது எந்த வகையான நோயினே எனக்கு தெரியல. பட் அந்த நோய் இப்ப எனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதில் இருந்து எனக்கு புரிஞ்சது ஒண்ணுதான், ப்ரோ ரெஸ்லிங் ஃபேன்ஸை எவனாலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. என்னை இந்த நோயிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரே வழி சிஎம் பங்கோட ரிட்டர்ன் மட்டுமே. ஃபன்ஸ் அபார்ட், இது உண்மையிலேயே ஒரு தரமான எபிசோட். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த மொத்த ஷோவுமே ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம் நடந்துச்சு. ஸோ நீங்க தாராளமா மத்தியான பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த ஷோவை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ லைக் பண்ணிக்கங்க. அப்படியே ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.